திருக்குமரன் அடியார் புராணம் பாகம் 2 எண்கண் முருகனால் கண் ஒளி பெற்ற சில்பா சிற்பி. ஏங்க, இந்த ஊர்ல இன்று என்ன விசேஷம்? தெருவெல்லாம் மாவிலை தோரணம் கட்டி ஆணும் பெண்ணும் குழந்தையும் பெரியோரும் புத்தாடை புனைந்து ஒளிவுடன் நிற்கிறார்களே என்று கேட்டார் அந்த ஊருக்கு புதிதாக வந்த விருந்தினர். உங்களுக்கு தெரியாதா, இன்று நம்ம வெண்ணெய் பிரான், அதாவது நவநீத நாயகன் எழுந்தருளியுள்ள சிவன் கோயிலுக்கு நம்ம குறுநில மன்னர் முத்தரச மகாராஜா தரிசனத்திற்கு வருவதாக நேற்றே முரசொலித்து அறிவித்தார்களே, அதான் ஜனங்க பரபரப்பாக இருக்கிறார்கள் என்றார் உள்ளூர்காரர். என்னங்க, சிவன் கோயில் என்று கூறுகிறீர்கள்? மூலவர் சிவலிங்கத்தின் பெயரை வெண்ணெய் பிரான் என்று சொல்கிறீர்கள். இது வைணவ பெயர் போன்றல்லவோ இருக்கிறது என்று வியப்பை காட்டினார் வந்தவர். இந்த ஊரில் வசிஷ்டர் ஆதிகாலத்தில் காமதேனுவின் வெண்ணையை லிங்கமாக பிடித்து வைத்து பூஜை செய்தாராம். பூஜை முடிந்து லிங்கத்தை பெயர்த்தெடுத்து போக முயற்சிக்கும் போது அது சிக்கிக்கொண்டு வராததால் இந்த ஊரை சிக்கல் என்று கூப்பிட ஆரம்பித்தனராம். அதனால் சுவாமியின் பெயர் வெண்ணெய் பிரான் என்று ஏற்பட்டதாம். பிற்காலத்தில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இந்த தஞ்சை மண்ணில் கால் தோய நடந்து சென்ற சமயத்தில் இந்த ஊரில் வெண்ணெய் பிரானை பூஜித்ததாகவும் அம்பாளிடம் வேல் பெற்று கொண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டுங்க. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், திருஞான சம்பந்த பெருமான் இங்கு வந்து சுவாமியை பற்றி பாடியுள்ளார். வானுலாவு மதிவந்து உலாவும் என்று ஆரம்பிக்கும் பதிகம் தேவாரத்தில் உள்ளது. இதையெல்லாம் யாரோ ஒரு புண்ணியவான் நம் குறுநில மன்னரிடம் சொல்லி சுவாமியை பூஜித்த முருகனுக்கு இந்த கோயிலில் சந்நிதி இல்லை என்பதையும் தெரிவித்துள்ளனர். மன்னர் தானே நேரில் வந்து வெண்ணெய் பிரானை தரிசித்து போவதாக சொன்னாராம். யார் கண்டது? முருகப்பெருமானுக்கு சந்நிதி அமைச்சு அந்த வேலனை இங்கு சிங்காரமாக உட்காத்தி வச்சு உடமுழுக்கு செய்தாலும் செய்திடுவாரு. இந்த வெண்ணெய் பிரானின் அருளில் எது நடக்கல் என்று கூறிய உள்ளூர்காரர், சரி சரி வாரீங்களா, நாமும் கோயில் பக்கம் போய் வருவோம் என்றார். சிக்கல் தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பஸ் ரூட்டில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகான ஊர். அந்த காலத்தில் சோழ நாட்டின் பகுதி. 1ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனின் குமாரன் கரிகால சோழன் ஆண்டபோது தம் தலைநகரை உறையூரிலிருந்து காவிரி பூம்பட்டினத்திற்கு மாற்றியதாகவும், இவன் காலத்தில் சைவம் தழைத்து சோழநாடு நீர்வள நிலவளமுடையதாக சிறப்பாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் மலைக்கூற்றம் கும்பகோணம் சோழர்களின் அரசிருக்கையாக இருந்து 3ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் அரசிருக்கையாக மாறினதாகவும் வரலாறு. மலைக்கூற்றச் சோழர்கள் காலத்தில் நாகர்கள் என்ற வீரக்குடி மக்கள் நாகையை தலைமையாக கொண்டு அதை சுற்றியுள்ள பெரும் பகுதிகளை ஆண்டு வந்ததாகவும், அவர்களை மலைக்கூற்றச் சோழர்களில் சிறந்த ஓர் அரசன் தோற்கடித்து அதன் பகுதிகளை தன் நாட்டுடன் இணைத்து கொண்டதாகவும், அதனால் இவன் பெயர் சூராதி ராஜராஜன் என்று ஏற்பட்டதாகவும், இவன் இப்பகுதிகளை குறுநில மன்னரையை அமர்த்தி தன் ஆளுகையின் கீழ் வைத்ததாகவும், சமயப்பாங்கில் ஈடுபாடு கொண்ட இந்த சோழன் பல சிவாலயங்களை தோற்றுவித்தும் பழுது பார்த்தும் அவற்றை குறுநில மன்னரின் கட்டளை பார்வையில் வைத்ததாகவும் தெரிகிறது. அந்த வகையில் முத்தரசன் சோழ வம்சம்தான் என்று நாமும் ஊகிக்கலாம். கோயிலை சுற்றியுள்ள மைதானம் மனித கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது. அரச பரிவாரங்கள் கையில் ஈட்டி முதலிய ஆயுதங்களுடன் அணிவகுத்து நின்றனர். குதிரை வீரர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். கட்டியம் கூறுவோர் அரசனின் புகழை கூறி பராக் பராக் என்று எச்சரிக்க, வெண்புறவியிலிருந்து கம்பீரமாக இறங்கிய முத்தரசன் தன் மந்திரி பிரதானிகளுடன் கோயில் மரியாதைகள் பெற்று மேளதாளத்துடன் கோயிலுக்குள் சென்று வெண்ணெய் பிரானை முறைப்படி வழிபட்டு திரும்பினான். கோயிலை உடன் புதுப்பிக்கவும், கோயிலுக்கு அதிகமான நிபந்தங்களை அறிவித்தும், ஆகம வல்லுநர்களை கொண்டு முருகனுக்கு தனியே சன்னதி அமைக்கவும் உத்தரவிட்டதுடன், முருகனின் கம்பீரமான சிங்காரமான சிலையமைக்க தகுந்த சிற்பியை உடன் தேடிக்கொணரும்படியும் உத்தரவுகளிட்டு
திரும்பினான். கூடியிருந்த ஜனங்களின் உற்சாகம் கரை புரண்டது. எங்கள் முத்தரச மகாராஜா வாழ்க! சிக்கலில் அமரப்போகும் வேலவனுக்கு அரோகரா, கம்பீர முருகனுக்கு அரோகரா, சிங்கார முருகனுக்கு அரோகரா என்று வானளாவிய கோஷம் போட்ட ஜனங்கள் கடைசியாக சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோகரா என்று முடித்து குதித்து கும்மாளமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சைக்கு மேற்கே கல்லணை என்று அணை உண்டு. அங்கு காவிரியிலிருந்து வெண்ணாறு வெட்டாறு என்ற இரு ஆறுகள் இணைப்பிரியா தோழர்கள் போல் ஒன்றின் பக்கத்தில் மற்றொன்றாக கிழக்கு நோக்கி பாய்கின்றது. இந்த இரண்டு ஆற்றையும் பிரிப்பது நடுவில் பசுமை கொஞ்சம் ஆற்றுப்படுகை. 2-3 கிலோமீட்டர் தூரம் பரவி நின்று அடர்ந்த நாண புதர்களும் மா, பலா, மூங்கில், கொன்றை, தென்னை போன்ற மரங்கள் அடர்ந்ததாகவும், சில இடங்களில் காட்டு மரங்களும் செடி கொடிகள் பின்னி படர்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் காட்சியளிக்கின்றது. வெட்டாற்றங்கரை மேல் செல்லும் ஒற்றை பாதையும் வெண்ணாற்றங்கரையில் உள்ள ராஜபாட்டையும் தவிர மற்ற இடங்கள் மரம் செடி கொடிகள் அடர்ந்த காட்டுப்பகுதியே. 2 ஆற்றின் நடுவில் உள்ள படுகையை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை. ஒரு சில இடங்களில் வெண்ணாற்றை கடந்து செல்பவர் குறுக்கில் செல்லும் குறுகிய ஒற்றைப்பாதை மூலம் வெற்றாற்றங்கரையை அடைந்து அதையும் கடப்பது வழக்கம். இந்த இடங்களை பெரும்பாலும் படகுத்துறை என்று கூறுவார்கள். முத்தரசனால் ஏவப்பட்ட வீரர்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் துருவி ஓர் சிற்பியை பிடிக்க பாடுபட்டார்கள். வெண்ணாற்றின் ராஜபாட்டையில் குதிரையில் வந்த 2 வீரர்கள் மேற்சொன்ன படகுத்துறையை அடைய இடைப்பட்ட படுகை பிரதேசத்தை ஒற்றையடிப்பாதை மூலம் கடக்க நேரிடும் போது நடுவில் படுகையின் மேற்கே ஓர் ஒற்றையடிப்பாதை போவதை பார்த்து அதில் தங்கள் குதிரைகளை திருப்பினர். ஒற்றையடிப்பாதை வளைந்து வளைந்து உச்சென்று ஒரு புராதன மண்டபத்தில் போய் முடிந்தது. மண்டபம் புராதனமானதுதான், ஆனால் துப்புரவாக இருக்கிறதே. ஆச்சரியமடைந்தனர் அவ்வீரர்கள். ஆள் அரவமற்ற அந்த அமானுஷ்ய பிரதேசத்தில் இங்கு யார் தங்கியிருக்க முடியும்? பரம ரம்யமாக துப்புரவாக சுற்றுப்புறத்தை வைத்துள்ள அந்த மனிதர் யாராக இருக்க முடியும்? உள் சென்ற வீரர்களுக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. அழகான, அற்புதமான, உயிரோட்டம் உள்ளதான கருங்கற்சிலைகள் அங்கு நிறுத்தப்பட்டு அது ஓர் அழகிய கலைக்கூடமாக காட்சியளித்தது. மண்டபத்தின் பின்பக்கம் டன் டன் என்று கற்களை செதுக்கும் ஒளியின் சப்தம் அதில் வசிப்பவர் ஒரு சிற்பி என்பதை ஊர்ஜிதம் செய்தது. அண்ணே, நாம ஜெயிச்சிட்டோம். வெண்ணெய் பிரான் நமக்கு பேரருள் பண்ணிட்டாரு. சிற்பி கிடைச்சிட்டாரு. நம்ம அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிசுகள் கொடுப்பாரு, பதவி உயர்வும் கிடைக்கும் என்று சந்தோஷப்பட்டான் ஒரு வீரன். எளிமையாக தூய ஆடை புனைந்து நெற்றியில் பட்டை பட்டையாக திருநீறு துலங்க ருத்ராட்ச மாலை மார்பில் தொங்க பரம பவ்யத்துடன் நிற்கும் சிற்பியை பார்த்த முத்தரசனுக்கு இவன் ஓர் சிறந்த பக்திமான் என்று உள் உணர்வு உணர்த்திற்று. முதன் மந்திரிக்கோ இவனால் அரசர் விரும்பிய அற்புத விக்கிரகத்தை படைக்க முடியுமா, அதற்கான அறிவுபூர்வமான அனுபவம் உண்டா என்ற சம்சயம் தோன்ற சிலை வடிப்பதை பற்றி பல கேள்விகளை கேட்க தலைப்பட்டார். மகாராஜா, என் தாத்தா காலத்திலிருந்து அந்த பள்ளிப்படை வீட்டில்தான் நாங்கள் வசிக்கிறோம். அதை எந்த அரசர் கட்டினார் என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் பரம்பரையாக சிற்பத் தொழில்தான் செய்கிறோம். என்னை சில்பா ஸ்தபதி என்று அழைப்பார்கள். நாங்கள் சைவர் மரபைச் சேர்ந்தவர்கள். என் தாத்தா சிற்ப சாஸ்திர முறைகளை சுவடிகள் மூலம் நன்றாக கற்றுத் தேர்ந்தவர். அவர் என் தகப்பனாருக்கும் என் தகப்பனார் எனக்கும் இந்த சாத்திர அறிவை பாட்டுக்கள் மூலம் புகட்டியுள்ளார். நான் பல சிலைகளை வடிவமைத்தாலும் முருகப்பெருமானின் சிலைகளை அழகுற வடிக்கவே பெரிதும் ஆசைப்படுகிறேன் அரசே என்றார் அந்த சிற்பி. அப்படியா என்ற முதன் மந்திரி, ஏன் அதில் உமக்கு அவ்வளவு நாட்டம் என்றார். ஐயா, என் தகப்பனார் சிறு வயதில் என்னை தோளில் சுமந்து பல கோயில்களுக்கு அழைத்து போவார். பல கோயில்களில் நிற்கும் முருகனை பார்ப்பதில் எனக்கு இளமையிலிருந்தே ஒரு தனி ஆர்வம். இந்த ஆர்வம் வளர்ந்து முருகனிடம் ஓர் அளப்பரிய பக்தி பரவசத்தை முதலில் உண்டாக்கிய திருக்கோயில் திருஆவினன்குடி முருகன் சன்னதி. மயில் மீது கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த முருகனை பார்த்தபோது என்னை அறியாமல் ரோமங்கள் சிலிர்க்க, கண்கள் நீரை சொரிய,
முருகா, கந்தா, நான் வளர்ந்து பெரியவனாகி சிற்பத் தொழில் தொடங்கி உன்னை போல் பல மடங்கு அழகுடன் ஆறுமுக திருக்கோலத்தில் அற்புத சிலைகளை வடிக்க எனக்கு அருள் புரியப்பா என்று வேண்டிக் கொண்டேன். அன்றைய தினத்திலிருந்து ஆறுமுக திருக்கோலம் கொண்ட பல முருகத்தலங்களை தரிசிக்க அந்த ஆர்வம் பல மடங்காக பெருகி நிற்கிறது அரசே என்றார் அந்த சிற்பி. நீர் வடிவமைக்கும் சிலைகள் எந்த நியதிக்கு உட்பட்டது? அவை உயிரோட்டம் உள்ளவையாக ஈஸ்வர சாநித்தியம் உள்ளதாக வடிக்கப்பட்டது என்பதற்கு எதை நீர் ஆதாரமாக சொல்வீர் என்றார் முதலமைச்சர். அரசே, சிற்பசாஸ்திரம் ஒரு கடல் என்று என் தகப்பனார் கூறுவார். அது மயமதம், சகனாதிகாரம், பிராமியம், மனுசாரம், விஸ்வகர்மீயம், மானசாரம், காஸ்யபம் போன்ற 32 நூல்களும், காமிகாகமம், கப்ரபேதம், வாதுளாகமம் போன்ற 28 சிவாகமங்களும், இன்னும் பல நூல்கள், சக்தியாகமம், வைணவ சம்பந்தமான பாஞ்சராத்திரம் போன்றவையும் உள்ளன என்று கூறுவார் என் பாட்டனார். இவற்றையெல்லாம் பழைய ஓலைச்சுவடிகள் மூலம் தெரிந்து என் தகப்பனாருக்கு போதித்தார். நான் என் தகப்பனார் மூலம் அவற்றின் பெரும் பகுதியை ஓதி கற்றுக்கொண்டேன். படிமங்களை வடிக்கும் போது முதலில் அதற்கான கற்களை தேர்ந்தெடுப்பதே ஒரு கலை. உளியினால் தட்டியே அந்த கல் தேரை அடித்ததா, ஆண் கல்லா, பெண் கல்லா என்பதை நாங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம். மேலும் சிலாமூர்த்தங்களை செய்ய யௌவன சிலா என்ற கற்களையும், பரிவார தேவதைகளை செய்ய விருத்த சிலா என்ற வகை கற்களையும், கோயில் தளம், மதில் போன்றவை அமைக்க பாலசிலா என்ற வகை கற்களையும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுத்த கற்களில் வடிக்கப்படும் பிம்பங்களுக்கான ஸ்வரூப லட்சணங்களை மனதில் தியானித்து அந்த தெய்வ படிமம் மனங்கவர் தோற்றத்தை கொள்ளவும், தத்துவ கருத்துக்களை பிரதிபலிக்கவும், தெய்வீக மொழிர செய்வதற்குமான தாளமானம் என்ற அளவு முறைகளை துல்லியமாக கணக்கிட்டு அதன்படி சிறு உளி கொண்டு கற்களை செதுக்கி உரு அமைக்கிறோம். பக்தி ஸ்ரத்தையுடன் கூடிய ஒரு சிற்பி அவன் உள்ளத்தில் அவன் வணங்கும் ஈஸ்வர சக்தி தோற்றுவித்த வடிவத்தை முறை வழுவாமல் வடித்தால் அந்த சிலை நேரில் நின்று பேசும் என்பதுதான் என் தகப்பனாரின் கோட்பாடு அரசே என்றார் சிற்பி. சிற்பியாரே, இங்கு வடிக்கப் போகும் சிலை முருகன்தான். இது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிற்ப சாஸ்திரம் தெரிவிக்கிறதா என்றார் முதன் மந்திரி. ஐயா, முருகனுக்கு 16 மூர்த்தங்களை வெவ்வேறு ஸ்வரூப லட்சணங்களுடன் சிற்பசாத்திரம் வகுத்து கொடுத்துள்ளது. அதில் என் மனதை பெரிதும் ஊடுருவி நின்று என்னை அற்புதமாய் சிலையில் வடி என்று என் உள்ளுணர்வை தூண்டுவது ஆறுமுகப் படிவம்தான். இதன் ரூப தியானம் சக்திவேல் கதை பதாகை தண்டம்பு அபயத்தோடு வஜ்ரம் மலர் கடகஸ்தம் சூலம் வில் வரதம் தோன்ற அத்தம் ஈராறும் மாறா முறை வலம் இடம் ஆட்கொண்டு சித்தமேல் சிகியில் தோன்றி சண்முகர் அருள வேண்டும். மயில் வாகனர் உடராய் 6 முகங்கள் 12 கைகள் உடையவராய் வலது புறக்கரங்களில் சக்திவேல் கதை கொடி தண்டு அம்பு அபயம், இடது புறக்கரங்களில் வஜ்ரம் பத்மம் கடகாஸ்தம் சூலம் வில் வரதம் முதலியவற்றுடன் அள்ளிச் சொரியும் அழகுடன் காட்சியளிப்பார். இதை வடிக்க எனக்கு உத்தரவிட்டால் மிக்க மகிழ்ச்சியுடன் முடித்து கொடுப்பேன் அரசே என்றான். சிற்பி நல்ல பக்திமான் மட்டுமல்ல, வேலையில் கை தேர்ந்தவன், விஷயங்கள் நன்றாக அறிந்தவன் என்று அரசனுக்கு பட்டது. மந்திரியும் அதையே நினைத்தார். ஆனால் சில கௌரவ பிரச்சனைகள் குறுக்கே நின்று உடனே சிற்பியின் கூற்றை அப்படியே அப்பட்டமாக ஏற்றுக்கொள்ள தடுத்தன. சரி, இதை பற்றி யோசித்து நாளை நாம் உத்தரவிடுவோம் என்று சிற்பியை அனுப்பி வைத்தனர். சிலையை நின்ற திருக்கோலத்தில் அமைத்தால் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை மந்திரியுடன் ஆலோசித்த அரசன் குழம்பிய மனதுடன் படுக்கைக்கு சென்றான். குழப்பத்தை தவிர்க்க குமரப்பெருமான் அவன் கனவில் தோன்றினார். முத்தரசா, சில்பா சிற்பி என்னுடைய பரம பக்தன். அவன் மனதில் நான் ஆறுமுக திருக்கோலத்துடன் பாங்காய் அமைந்துள்ளேன். அந்த ஸ்வரூபத்திலேயே நீ அமைக்கும் கோயிலில் எழுந்தருள யாம் திருவுளப்படுகிறோம். அதன்படியே செய் என்று கூறி மறைந்தருளினான். முருகன் திருவுளப்பட்டு விட்டான். இனி முடியாதது எது? காரியங்கள் மளமளவென்று நடைபெற்றன. முருகா, கந்தா, கதிர்வேலா, ஆவினன்குடி பெருமாளே,
என்னே நின் கருணை? உன்னை போல் சிலை எடுக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தேன். அதை நீ ராஜபோகத்துடன் அல்லவா அளித்துள்ளாய். எத்தனை வசதிகள், எத்தனை பொருள்கள், எத்தனை ஏவலர்கள்! அப்பா முருகா, உன் கருணைக்கு உரை போட முடியாதப்பா என்று மனமுருகி நெக்குருகி நின்ற சிற்பி இரவு பகல் பாராமல் சிலையை வெகு விரைவில் உருவாக்க அதை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துச் சென்று ஆகம விற்பன்னர்களை கொண்டு முறைப்படி யாகங்கள் செய்து நல்ல நாளில் பிரதிஷ்டை செய்து கோயில் குடமுழுக்கு வெகு கோலாகலமாக நடந்தேறியது. அற்புத அழகுடன் விளங்கும் முருகப்பெருமான் சிலாரூபம் எல்லோரையும் சுண்டி இழுத்தது. அரசன் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டான். பொன்னும் மணியும் வாரிக் கொடுத்தான் சிற்பிக்கு. முத்தரச மன்னன் நிறுவிய இந்த சிங்கார வேலலை போல் வேறெங்கும் காண முடியாது என்று ஸ்லாகித்து எல்லோரும் பேசினார்கள். ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? இதை போல் இதுவரை நாம் கண்டதில்லை, இனியும் காணப்போவதில்லை என்று சொல் என்பதாக சிலர் அடித்து பேசினர். இது அரசன் காதில் பட்டது என்றதுடன் இல்லாமல் இடைவிடாமல் ரீங்காரமும் செய்தது. ஆம், வாஸ்தவம்தான். இதை போல் இனி யாரும் எந்த மாற்றான் தேசத்து அரசனும் செய்து பெயர் வாங்க கூடாது என்று அவன் மனம் வீம்பு பேசியது. அவர்கள் சிலை எடுப்பதை எப்படி தடுப்பது? தீவிரமாக சிந்தித்தான் அரசன். அதன் பலம், ஐயா சிற்பியாரே, எங்கள் அரசர் நீ செய்த அற்புத சிலைக்காக மேலும் பொன்னும் பொருளும் அனுப்பியுள்ளார். உம்மிடமிருந்து அரச காணிக்கையாக உமது வலக்கை பெருவிரலை பெற்று வரச் சொன்னார். அரசரின் அனுமதியின்றி இனி இதை போல் முருக சிலை செய்யக்கூடாது, இது அரசரின் உத்தரவு என்று விரலை வெட்டி எடுத்துச் சென்றனர் குதிரை வீரர்கள். உதிரம் கொட்டும் கையை பிடித்துக் கொண்டு துடிதுடித்து போனான் சிற்பி. முருகா, ஞான பண்டிதா, இதென்ன கொடுமை! உன்னையே அல்லும் பகலும் நினைந்து நினைந்து அழுது அழுது அகங்குளிர்ந்து நிற்கும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட தண்டனை? பொன்னையும் பொருளையும் வாரி கொட்டினாய், கண்டவர் யாவரும் புகழச் செய்தாய். ஆனால் உன்னை கல்லில் வடிக்க எனக்கு கட்டை விரல் இல்லையே, இனி எப்படி உளியை எடுப்பேன் என்று வாய்விட்டு கதறி மயங்கி கீழே விழுந்தான். தம்பி, எழுந்திரு. உன் கையில் பச்சிலை வைத்து கட்டியுள்ளேன். புண் சீக்கிரம் மாறிவிடும். கவலைப்படாதே. கட்டை விரல் இல்லாமலே நீ கல்வேலை செய்யலாம், முயற்சி செய்து பார் என்று எழுப்பிச் சொன்னார் வயோதிகர். ஐயா, தாங்கள் யார்? எப்படி இங்கு வந்தீர்கள்? தம்பி, நான் ஒரு வழிப்போக்கன். படகுத்துறையை அடைய ஒத்தையடி பாதையில் வந்தேன். முருகா முருகா என்று அழும் உன் குரல் கேட்டு இங்கு வந்தேன். இது உன் முன்ஜென்ம வினை நீங்க ஏற்பட்ட சம்பவம். இதற்காக முருகனை நொந்து பிரயோஜனமில்லை அப்பா. இனி நீ செய்வது போல் முருகன் சிலை செய்ய அரசன் அனுமதிக்க மாட்டான். போகப் பொருளை விரும்புபவனிடம் மோகம் அடைய மாட்டான் முருகன். காசிற்காக வடிவமைத்தாய் காலங்கடந்த கடவுளை. அந்த செய்கை உன் கட்டை விரலை காணிக்கையாக பெற்று சென்று விட்டது. தர்மத்தின் கணக்கு சிக்கலானது அப்பா. ஆனால் அது ஒருபோதும் தன் கணக்கில் தப்புவதில்லை. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை உற்று பார்க்காதே அப்பா. அப்படி பார்த்தால் அது ஒரு கரும்பூதமாக நின்று உன்னை பயமுறுத்தும். அதை பொருட்படுத்தாமல் அப்பால் செல்லப்பார். அங்கு நீ எதற்கு பிறந்தாய் என்ற பேருண்மை புலப்படும் என்று கூறும் வயோதிகரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் சிற்பி. இவையெல்லாம் இவருக்கு எப்படி தெரிந்தது? எண்ணம் முழுமை அடைவதற்குள் வந்தவர் மறைந்து விட்டார். முருகா, என் கருணை தெய்வமே, என் கை புண்ணுக்கு கட்டுப்போட கால் கொடுக்க வந்தாய். கைப்புண் மட்டுமல்லாமல் மனப்புண்ணிற்கும் மருந்திட்டு அல்லவா சென்றுள்ளாய். ஆமாம், இனி உன்னை கல்லில் வடிக்க காசு பெற மாட்டேன். அதனால் வரும் புகழுக்கு ஏங்க மாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லும்போது தன் காலை சுற்றி கொண்டு நிற்கும் தன் பேத்தியை சற்றென்று தூக்கி, முருகா, இந்த குழந்தை தெய்வானையின் மேல் சத்தியம் சத்தியம் என்று சொல்லி தழுதழுத்து போனான். கால சுழல் சில வருடங்களை கபலீகரம் செய்தது. சிற்பிக்கு தற்பொழுது கட்டை விரல் இல்லாமலேயே சிலை வடிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அரசன் அறியாமல் ஆறுமுகச் சிலையை அற்புதமாக படைக்க தான் தங்கும் மண்டபத்தில் ரகசிய இடம் ஏற்படுத்தி கொண்டான். அதில் வேலை செய்யும் போது தன் சிறிய குடும்பத்தில் உள்ளவர் கூட வர அனுமதிப்பதில்லை. ஆனால் அடிக்கடி தாத்தா தாத்தா என்று ஓடி வரும் பேத்தியை மட்டும் தடை செய்ய அவனால் முடிவதில்லை. அவன் முதுகை கட்டிக்கொண்டு ஆர்வமுடன் முருகன் உருவாவதை ஊன்றி பார்க்கும் குழந்தையின் கண்ணில் கற்சிதிர்கள் படுமோ என்ற பயமிருந்தாலும்
குழந்தை தன் முதுகை கட்டிக்கொண்டு தன் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தனக்கு அதீதமான கற்பனை வெள்ளம் ஏற்படுவதும், உற்சாகமாக கல்லிற்குள் புகுந்துள்ள முருகனை கண்டெடுப்பது சுலபமாகவும் இருப்பதை உணர்ந்தான். குழந்தை வளர்ந்து சிறுமியானாள். பாவாடை சட்டை போட்டு பாங்காக வளைய வந்தாள். தாத்தா, முருகன் கண்ணம் ரொம்ப உப்பி இருக்கே, கொஞ்சம் செதுக்கினால் நன்றாக இருப்பாரே. மூக்கின் நுனியில் ஒரு சில்லு பெயர்த்தால் குபீர் என்று சிரிப்பாரே என்றெல்லாம் தாத்தாவிற்கு சிற்ப நுட்பங்களை சொல்ல ஆரம்பித்தாள். ஏது, இந்த பெண் பூர்வத்தில் முருகனை மணந்த தெய்வானைதானோ? முருகனின் ஒவ்வொரு அங்க லட்சணங்களை இப்படி அளவெடுத்தாற் போல் கூறுகிறாளே என்று அதிசயித்தான் சிற்பி. திருத்துறைப்பூண்டிலிருந்து நாகை செல்லும் பஸ்ஸில் சீராவட்டம் பாலத்தடியில் இறங்கி வடக்கே 2 மைல் சென்றால் ஆனந்தவல்லி சமேத சௌந்தரேஸ்வரர் எழுந்தருளியுள்ள அழகான திவ்யக்ஷேத்திரம் காஞ்சிரங்குடி, தற்பொழுது 8 குடி. திருமகள், சூரியன், சனி, வான்மீகர், முருகன் முதலியோர் எம்பெருமானை வழிபட்ட ஸ்தலம் உள்ளது. வான்மீக முனிவர் 21 சித்தர்களில் ஒருவர். இங்கு சமாதி கொண்டுள்ளார். 18 சித்தர்கள் என்பதும் உண்டு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றும் நிறைவு பெற்ற தலம். இங்கு முருகன் சூரனை அழிப்பதற்கு முன்பாக தேவேந்திரன் மயிலாக நிற்க அதன் மீது அமர்ந்த வீர சௌந்தரியத்துடன் கிளம்புவதாக ஐதீகம். இங்கும் முருகனுக்கு தனி சந்நிதி இல்லாத குறையை அவ்வூர் மக்கள் முத்தரச குறுநில மன்னருக்கு தெரிவித்து, அரசே, சிக்கல் போல் எங்கள் ஊரிலும் ஒரு சிங்காரவேலனை தனி சந்நிதி அமைத்து எழுந்தருள பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். இடையில் பல வருடங்கள் சில்பா சிற்பியை மறந்திருந்த முத்தரசன் உடன் குதிரை வீரர்களை அனுப்பி சிற்பியை அரசவைக்கு கொண்டு வரச் செய்தான். கட்டை விரல் போன சிற்பி இதை மறுபடி செய்வானா என்ற சந்தேகமும் இருந்தது. இருந்தாலும் அவன் மூலம் அவன் மேற்பார்வையில் வேறு சிற்பிகளை வைத்து இதை செய்ய சொல்லலாமே என்ற சபலமும் இருந்தது. முன்பை விட கம்பீரமாகவும் பொலிவுடனும் சிவ சின்னங்கள் அணிந்து தன் முன் நிற்கும் சிற்பியுடன் அரசன் தான் கூற நினைப்பதை சொல்ல தயங்கினான். முதன் மந்திரி சுதாரித்துக் கொண்டார். சிற்பியாரே, நம் அரசரிடம் பக்கத்தில் உள்ள காஞ்சிரங்குடி மக்கள் தங்கள் ஊரிலும் முருகனுக்கு ஓர் தனி சன்னதி அமைக்க வேண்டுகின்றனர். முன்பு செய்தது போல் ஓர் சிலை உருவாக்க உமக்கு தெரிந்த சிற்பிகளை ஏற்பாடு செய்து உன் தலைமையில் அதை முடித்து கொடுத்தால் முன்பு கிடைத்ததை விட 2 மடங்கு பொன்னும் மணியும் நீங்கள் பெறலாம் என்றார் மந்திரியார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற அப்பரின் கோட்பாட்டிற்கிணங்க கம்பீரமாக நின்ற சிற்பி, அரசே, எனக்கு பொன்னும் மணியும் புகழும் தேவையில்லை. முருகப்பெருமானை காஞ்சிரங்குடியில் எழுந்தருளச் செய்ய நீங்கள் நினைத்தால் நாளையே அவரை என் சிற்ப சாலையிலிருந்து எடுத்துச் செல்லலாம் என்று ஓர் உந்துதலில் படபடவென்று சொல்லிவிட்டான். அப்படி சொல்லும் போது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது போன்று ஓர் பரந்த மனப்பான்மையும் மனநிறைவும் அவனுள்ளே தோன்றி மறைந்தது. என்ன, முருகனின் படிமம் உமது சிற்பசாலையில் உள்ளதா? எப்படி வந்தது என்று ஆச்சரியமுடன் வினவினார் முதன் மந்திரியார். ஐயா, நான் முருகனிடம் வைத்த பற்று என்னை மறுபடி ஓர் சிலை வடிக்க தூண்டியது. அதை முடிவுற்ற நிலையில் என் சிற்பசாலையில் உள்ளது என்றார் சிற்பி. அரசன் முகம் மாறுபட்டது. தன் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சாதாரணமான பிரஜை தன் உத்தரவை மீறி நடந்துள்ளான். அதை அப்பட்டமாக தன் எதிரில் பேசுகிறான் என்று சுரீரென்று எழும்பிய கோபத்தை அவன் முன் செய்த நல்வினை தடுத்து நிறுத்தியது. முத்தரசா, இந்த அல்ப சிற்பி எங்கு போகப் போகிறான்? தற்பொழுது நடக்க வேண்டிய காரியத்தை பார் என்றது உள்பணம். காஞ்சிரங்குடி சௌந்தரேஸ்வரர் கோயில் களை கட்டி நின்றது. அணிதேர், புரவி, ஆட்பெரும்படைகள் ஆடம்பரமாக அணிவகுத்து நிற்க முத்தரசன் கோயிலுக்குள் பிரவேசித்தான் தன் பரிவாரத்துடன். சிற்பி வடித்த 2வது சிலை கோயில் வளாகத்தில் அலங்கரித்த மண்டபத்தில் கனகம்பீரமாக நின்றது. ஐயா, சிலையில் ஜீவ ஓட்டம் நிரம்பி நிற்கிறது. தயவு செய்து சங்கிலி கொண்டு பிணைத்து வையுங்கள் என்றான் சிற்பி. சிற்பியின் கூப்பாடு அம்பலமேறவில்லை. ஆகம வழக்கின்படி அர்ச்சகர் அங்க ரத்ன நியாசமாகிய நவரத்னங்களை பிம்பத்தின் சிரசு, நெற்றி, கழுத்து, மார்பு, நாபி, பாதங்கள், கைகள் ஆகிய 9 இடங்களில் வைத்து பூஜை செய்து பால் நெய்வேத்தியம், தூபதீப ஆராதனை செய்ய பொன் ஊசி கொண்டு
ஒளி மண்டலத்தையும் விழிமண்டலத்தையும் விளங்கச் செய்து அதற்கான ரேகைகளை கண்களில் பதித்தான் சிற்பி. தச தரிசனம் என்பதும் நடந்தது. சிலையில் உயிரோட்டம் நிரம்பி நின்றது. படிமத்தின் நோக்கு சமதிருஷ்டி கொண்டு சௌமியமாகவும் நேரியதாகவும் சாத்வீகமாகவும் காட்சி கொடுத்தது. பிம்பத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று திருக்குளத்தில் ஜலாதிவாசமும் பிறகு சயனாதிவாசமும் செய்ய ஏற்பாடுகள் செய்தார் அர்ச்சகர். பக்தி மேலிட சிற்பி, முருகா, கந்தப்பெருமானே, எனையாண்ட தெய்வமே, இந்த அரசனையும் மக்களையும் காப்பதற்காகவும் துன்பங்களை துடைப்பதற்காகவும் இந்த படிமத்தில் உன் பூர்ண கலையுடன் எழுந்தருளி நிலைத்திருக்க வேண்டுகிறேன். இந்த கோயிலில் நடத்தப்படும் பூஜையினை இனி ஏற்று அருள் புரிவீராக என்று வேண்டிக் கொண்டான். திடுமென மயிலுடன் முருகன் திருவுருவம் விண்ணில் எழ கூடியிருந்தோர் ஆகாகாரம் செய்தனர். முருகா, கந்தா, எங்களை விட்டு போய்விடாதே என்று கூப்பாடு போட்டனர் பக்திமான்கள். விடாதே, எட்டிப்பிடி என்று கத்தினார் பாமரர். இதனால் அந்த ஊரின் பெயர் எட்டிப்பிடி மருவி எட்டுக்குடி என்றாயிற்று என்பர். சட்டென தன் கை ஒளியை மயிலின் மேல் குறிவைத்து எய்தான் சிற்பி. அது அதன் கால் பாகத்தில் பட்டு பிம்பத்தின் ஒரு பின்னத்தை ஏற்படுத்தியது. பிம்பம் மறுபடி மேலெழும்பாமல் தரையில் இறங்கி நின்றது. பின்னமடைந்த படிமம் பூஜைக்கு உதவாது. அதையும் மீறி பிரதிஷ்டையாகி பூஜை நடத்தால் கோயில் கட்டிய கர்த்தா, ஊர்ஜனங்கள், சிற்பி என்ற பலரும் அல்லல் பட நேரிடும் என்கிறது சிற்ப சாஸ்திரம். இதை உணர்ந்த சிற்பி, அப்பனே முருகா, உன்னை விண்ணப்படுத்துவதை தவிர எனக்கு அப்போது வேற எந்த உபாயமும் தோன்றவில்லை. இதற்கான கஷ்ட நஷ்டங்கள் என்னையே சாரட்டும். இந்த ஊர் ஜனங்களையோ அரசனையோ பாதிக்காமல் அவர்களை காப்பாற்று என்று மனமுருகி வேண்டிக் கொண்டான் சிற்பி. சிற்பியை தவிர வேறு எவர் கண்ணிலும் இது தென்படாதது ஓர் ஆச்சரியமே. கும்பாபிஷேகம் இனிதே முடிந்தது. ஜனங்கள் அங்கங்கு கும்பலாய் நின்று முருகபிம்பம் பறந்ததை அளப்பரிய ஆச்சரியத்துடன் பேசினர். சிற்பி கட்டை விரல் போயும் அற்புதமாக சிலை செய்திருப்பதை வியந்தனர். அரச சபையில் பணம் வேண்டாம், பொன்னும் மணியும் வேண்டாம், புகழ் வேண்டாம் என்று சிற்பி கூறியதை மிகைப்படுத்தி ஸ்லாகித்து பேசினர். மொத்தத்தில் அரசனின் புகழ் பாடும் அந்நாட்டு பிரஜைகள் அன்று சிற்பியின் புகழ் பாட அதுவே சிற்பிக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திற்று. காலத்தின் கூத்து. சிற்பியின் புகழை விரும்பாத சிலர் சிற்பியுடன் பொறாமை கொண்டனர். அரசனிடம் சிற்பியை பற்றி அவதூறு பேசினர். மாற்றான் தேசத்து அரசனுக்குத்தான் அந்த சிலையை செய்தாரு. நீங்கள் திடீரென கூப்பிட்டு அனுப்பியதும் அவர் செய்த தப்பு உங்களுக்கு தெரிந்து விட்டதென்று பயந்து அந்த சிலையை இங்கு தானே வலிய கொடுப்பதாக கூறினாரு. பொன்னும் மணியும் வேண்டாம் என்று ஒரு சாதாரண சிற்பி சொல்ல முடியுமா? அதிலிருந்தே தெரியுதே அவருக்கு பொன்னும் பொருளும் யாரோ வாரி கொடுக்கிறார்கள் என்று. இப்படி எல்லாம் அரசன் மனதில் விஷ விதைகளை தூவினர். அவை முளைத்து கப்பும் கிளையுமாக அவன் மனதை ஆக்கிரமித்தன. நல்ல எண்ணங்களும் தராதரம் அறிந்து நடக்கும் பண்பும் அங்கு இருக்க இடமில்லாமல் தவித்தன. அரச ஆணையை மீறியவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தால் பிறர் அந்த தப்பை செய்ய மாட்டார்கள் என்று அவன் ஆணவம் தூபம் போட்டது. அதன் முடிவு மிக்க கொடூரமாக வெளிப்பட்டது. அரசன் தன் அந்தரங்க ஒற்ற தலைவனை கூப்பிட்டு சிற்பியின் இரு கண்களையும் அவித்து விடவும் இனி அவன் தன் கலைக்கூடத்தில் பணி செய்ய முடியாமலும் பண்ணும்படி ஏவினான். தூங்கி விழித்த சிற்பிக்கு அன்று நல்ல பொழுதாக விடியவில்லை. தடதடவென்று குதிரைகளில் வந்த வீரர்கள் சிற்ப கூடத்தை சின்னாபின்னப்படுத்தினர். இனி இங்கு நீர் கல்வேலை செய்யக்கூடாது, இது அரசன் ஆணை என்றனர். செய்வதறியாது மலைத்து நின்ற சிற்பியின் கண்களில் கள்ளிப்பாலை கணிசமாக ஊற்றினான் ஓர் வீரன். ஆ அம்மா, முருகா முருகா, எரியுதே எரியுதே, தெய்வானே என் கண்ணு போயிடுத்தம்மா, பாவி என் கண்ணை அவிச்சிட்டானே, தேவானை எனக்கு எரிச்சல் தாங்கலையே, அம்மா அம்மா, முருகா முருகா என்று வீழ்ந்து புரண்டு கத்தும் தாத்தாவிடம் ஓடி வந்த குழந்தை தாத்தா தாத்தா என்று அவர் மேல் விழுந்து கத்த அந்த பிராந்தியமே இவர்களின் அழுகை கூக்குரலை பிரதிபலிப்பது போல் அடர்ந்த மரத்திலிருந்து குருவிகளும் அணில்களும் குரங்குகளும் கிரீச்சிட்டு கத்தி ஓர் அதீத பரபரப்பை உண்டு பண்ணின. தாங்க முடியாத வேதனையில் சிற்பிக்கு வியர்வை தழும்பி நின்றது. உடலில் அசதி, கண்ணில் மரண வலி. தேவானை தேவானை, என் பாவத்தை பாரும்மா பாரும்மா என்று புலம்பி தவிக்கிறான் சிற்பி.
அன்று சிக்கலில் முருகனுக்கு உற்சவம் பட்டும் பட்டாடையும் பலவித நகைகளையும் புஷ்பஹாரங்களையும் போட்டு அலங்காரம் செய்கிறார் சிவாச்சாரியார். வள்ளிக்கு அலங்காரம் பாந்தமாய் அமைந்துவிட்டது. ஆனால் சுவாமிக்கும் தேவயானிக்கும் பொருந்தவில்லை. ஏதோ குறைபாடு தெரிகிறது. முருகனின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிர்க்கிறது. துணியினால் ஒத்தி எடுக்கிறார் சிவாச்சாரியார். சுவாமி, ஏன் இன்று பதற்றமாய் இருக்கிறீர்கள்? உங்கள் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிர்க்கிறதே என்றாள் தேவானை. தேவி, நீ கூட உற்சாகம் இல்லாமதான் இருக்கிறாய். ஆடை ஆபரணங்களை சரியாக கூட தரிக்கவில்லையே என்றார் முருகன். ஆம் சுவாமி, யாரோ ஒருவன் என்னை விடாமல் தீன குரலில் அழைத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை. அதான் மனது பதைக்கிறது என்றாள் தேவி. தேவி, நீ சொல்வது சரிதான். நம் பரமபக்தன் சில்பா இன்று கண் அவிக்கப்பட்டு வலி தாழாமல் கூவுகிறான். அவன் உடலில் படபடப்பும் ஆறாக பெருகும் வியர்வையும் நம்மிடம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றான் முருகப்பெருமான். சுவாமி, அவனுக்கு உடனே சென்று உதவக்கூடாதா என்றாள் தேவி. எப்படி முடியும்? அவன் முன்வினை முன்னின்று தடுக்கிறதே. அவ்வினையின் தாக்கம் மறையும் வரை நாம் அவனுக்கு மறைமுக உதவிகள்தான் அருள முடியும். அவை தற்பொழுது நன்றாகவே நடைபெறுகின்றன. காலக்கிரமத்தில் அவனுக்கு நம் அனுகிரகம் பூர்ணமாய் கிட்டும். அவன் பொலிவுற நிற்பான் என்றார் முருகன். இப்போதும் உற்சவ காலத்தில் சிக்கல் முருகனுக்கு வியர்வை வழிவதை பக்தர்கள் தரிசிக்கின்றார்கள். எதுவுமே நடவாதது போல் மரத்த உணர்ச்சியுடன் குதிரை வீரர்கள் அவ்விடம் விட்டகன்றனர். சிற்பி சில்பா தற்பொழுது களை இழந்து, பொலிவிழந்து, பொருள் இழந்து, தன் கண்கள் இரண்டும் இழந்து, உற்சாகம் இழந்து நடைப்பிணமாகி விட்டான். ஒன்றன் பின் ஒன்றாக பல இடிகள் அவன் தலையில் விழுந்தன. மனைவியும் மகளும் பரலோகம் அடைந்தனர். தனித்து விடப்பட்ட அவனுக்கு இவ்வுலகில் ஒரே பிடிப்பு தேவானை என்ற சிறுமியின் அன்பு மட்டுமே. அந்த அன்பின் எல்லை அளவிட முடியாததாக இருந்தது. வேளா வேளைக்கு அவனுக்கு அமுது ஊட்டி அவனுக்கு படிவினை செய்யும் போது அவனின் பெற்ற தாய் போலவும், அவனின் சலித்த மனதை தேற்றி ஆறுதல் கூறும்போது அவனுடைய அன்பு மனைவி போலவும், கஷ்டங்களை நினைத்து அவன் தப்பித்தவறி முருகனை நிந்தனையாக பேசிவிட்டாலும் அவனை திருத்தி முருக பக்தியினின்று அவனை வழுவ விடாமல் பார்த்து கொள்ளும் பாணியில் அவனுடைய ஆசானாக, ஒரு தத்துவ ஞானியாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு என்பது ஒரு வரட்டு வேதாந்தமல்ல. அது ஒரு ஜீவன் தனக்காக வாழாமல் தன் சுகபோகங்கள் யாவற்றையும் துறந்து சதா மற்ற ஜீவனிடத்தும் அருவமான உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் போது அதில் மிளிரும் தெய்வீக எக்களிப்பே என்பதை அந்த சிறுமி தன் செயலில் காட்டும் போது அவள் தெய்வ பிறவியாகவும் சிற்பிக்கு தோற்றமளித்தாள். அம்மா தெய்வானே, இப்படி வாமா. உன் பிஞ்சு கைகள் இப்படி வேலை செய்து சொரசொரப்பாய் எடுத்தே பட்டு மாறி இருக்குமே. இந்த பாவிக்காக இப்படி உழைக்கிறியே. நீ சாதாரண பெண் இல்லையம்மா. என்னை காக்க வந்த தெய்வானை அம்பாள் தானம்மா. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இப்படி பொட்டையா ஆயிட்டேனே. உனக்கு சோறு ஊட்டி சிங்காரித்து பார்க்க வேண்டியவன் நீ ஊட்டி நான் சாப்பிட வேண்டியதாயிற்றே. இந்த முருகன் ஏனம்மா என்னை இப்படி துன்பத்தில் ஆழ்த்திருக்கிறான் என்று சொன்ன சிற்பி குலுங்கி குலுங்கி அழுதான். ஏன் தாத்தா, நீ முன்னமெல்லாம் நிறைய முருகனுடைய கதை சொல்லுவ. அவர் பண்ணின அருளை பற்றியெல்லாம் சொல்லி அவர் ஓர் கருணை தெய்வம் அப்படின்னு சொல்லுவியே. அந்த தெய்வம் எப்படி தாத்தா உனக்கு கஷ்டம் கொடுக்கும்? நீ ஏதோ தப்பு செய்திருப்ப, அது இப்போ உன்னை வாட்டுது. ஏன் தாத்தா, அம்மா பாட்டி மாதிரி நானும் செத்து போயிருந்து நீ பொட்டையா இருந்தா என்ன பண்ணிருப்ப? என்னை வச்சு உனக்கு ஆக்கி போட வைத்ததே அந்த முருகன் தானே தாத்தா. இத பாரு, இனிமேல் நீ அழக்கூடாது. உனக்கு முருகன் ஒரு நல்லது செஞ்சிருக்காரே, அதை நீ நினைச்சு பாத்தியா என்றாள் சிறுமி. என்னம்மா நல்லது? கோயிலுக்கு எல்லா சனங்களும் சாமி கும்பிட போனா என்ன செய்யறாங்க? சாமி கிட்ட போய் அப்பா முருகான்னு கண்ணை மூடிக்கிறாங்க இல்லையா தாத்தா? ஏன் தாத்தா சாமியை பார்க்காம கண்ணை மூடிக்கிறாங்க? அது சாமியை மனசுக்குள்ளார நிறுத்தி வைத்து பாக்கிறாங்க அம்மா. அப்போ கண்ணை மூடினா சாமி மனசுக்குள்ளார வந்துடுவாரு. அங்கே நன்னா பார்க்கலாம், பேசலாம் இல்லையா தாத்தா? ஆமாம் அம்மா, அதேதான். அவங்க எல்லாம் கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க.
நீ திறக்காமலேயே மூடிட்டு இருக்க. அப்போ சாமி உன் மனசுக்குள்ளார வந்து குந்திட்டே தானே இருக்கும். அவரு அதை விட்டு எங்கும் போக முடியாது. நீ நன்னா அவர்கிட்ட பேசலாம். அத்தோட நாள் பூரா உன்னை விட்டு அவர் போக முடியாது இல்லையா தாத்தா? நீ மட்டும் அவரை பார்க்காம அவரிடம் பேசாம இப்படி சும்மா சும்மா ஏதோ கஷ்டம் அது இதுன்னு அழுகுறியே. பளீர் என்று கன்னத்தில் யாரோ அரைந்த உணர்ச்சியை பெற்றான் சிற்பி. முன்பு பக்தியில் பண்பட்ட அந்த உள்ளம், நடுவில் தரிகட்டு அலைந்த உள்ளம், தன்னை பற்றி கழிவிறக்கம் கொண்ட உள்ளம், ஆற்று பிரவாகத்தில் அடித்து போகப்பட்டவன் தத்தளித்து மூழ்கும் தருவாயில் யாரோ ஒரு மரக்கட்டையை அவனிடம் எரிந்து அதை பிடித்து மிதந்து கரையேறு என்பது போல் தெளிவு பெற்று நின்றது. தெய்வானை என்று உரக்க கத்திய சிற்பி குழந்தையை மார்புடன் தழுவி, அம்மா நீ என் கண்ணை கொடுத்துட்ட, எனக்கு கண் வந்தெடுத்து என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்த, தாத்தா அப்போ இது எத்தனை விரல் சொல்லு என்று தன் கையை நீட்டினாள் சிறுமி. இல்லையம்மா, நான் இந்த ஊனக்கண்ணை சொல்லவில்லை. என் மனசுக்குள்ளார ஒரு ஞானக்கண் இருக்கு, அது திறந்தெடுத்து. அம்மா, இனி நான் சதா சர்வகாலமும் முருகனை மனசுக்குள்ளார பார்ப்பேன், பேசுவேன், சிரிப்பேன், முருகா முருகானு கும்மானம் போடுவேன் என்று உற்சாகமாய் கத்தும் தாத்தாவை வியப்புடன் பார்த்தாள் சிறுமி. அப்போ தாத்தா, நீ முருகனை மனசுக்குள்ளார பார்த்து பேசும்போது மறுபடி அவர் சிலை வடிக்கலாம் இல்ல? ஆமாம் அம்மா, அதுவும் செய்யலாம். நீ பக்கத்திலே நின்று இப்படி இப்படி பொலின்னு சொல்லிட்டே வந்தேன்னா சிலை வடிச்சிடலாம் அம்மா. ஆனால் அதை இங்கே இனிமே செய்ய முடியாதம்மா. அந்த பாவிங்க மறுபடி குதிரையை போட்டுட்டு வந்துருவானுங்க என்று கூறிக்கொண்டே இருக்கும்போது, ஐயா சிற்பியாரே, சிற்பியாரே என்று யாரோ கூப்பிடும் சப்தம் கேட்டு சிறுமி மண்டபத்தின் முன்பகுதிக்கு ஓடினாள். அங்கு யாரோ ஒரு புதியவர் நிற்பதை பார்த்தாள். இங்கிருந்து சுமார் 15 கல் தொலைவில் சமீவனம் என்ற ஒரு சின்ன ஊர் இருக்குங்க. அதை சுற்றி வன்னி மரங்கள் நெருக்கமா வளர்ந்து ஒரே காடா இருக்கும். நான் 8 குடி சிக்கலுக்கு போய் வரேனுங்க. அங்கு முருகனை தரிசிக்க போனேன். அடே அப்பா, எப்படி இருக்காரு முருகன். அங்கிட்டு சிலை நீங்க வடிச்சதுன்னு சொன்னாங்க. உங்க விலாசமும் சொன்னாங்க. அப்படியே உங்களையும் பார்த்து போகலாம்னு வந்தேனுங்க என்றார் புதியவர். ஏன் தாத்தா, இவர் ஊருக்கு நாமும் போயிட்டா இந்த குதிரைக்காரனுவ வரமாட்டானுங்க இல்லையா என்றாள் சிறுமி. சமீவனம் ஓர் அழகான இடம். கிளிக்கொஞ்சும் சூழ்நிலை. அடர்ந்த வன்னி மரக்காடு. இவர்களை அழைத்து சென்ற புதியவர் அந்த காட்டில் சில கற்பாறைகள் கிடக்கும் இடத்தில் விட்டுவிட்டு, ஐயா இங்க நான் ஒரு குடிசை கட்டித்தரேன், அதுல நீங்க தங்கிக்குங்க. இந்த காட்டு பகுதிக்கு வெளியாளு எவனும் வரமாட்டான். அப்பப்ப அடிக்கடி நான் வந்து உப்பு புளி அரிசி எல்லாம் வாங்கி தரேனுங்க என்று சொல்லி போனார். சதா சர்வகாலமும் முருக நாம ஜபத்தில் மூழ்கி கிடந்த சிற்பிக்கு அந்த சூழ்நிலை மிகவும் பிடித்திருந்தது. தாத்தா, இங்க ஒரு கல் கிடக்கு, வந்து பாரு என்றாள் சிறுமி. கல்லை முழுமையாக தடவி பார்த்த சிற்பிக்கு பரம சந்தோஷம். அம்மா, அருமையான கல்லுமா, இதுக்குள்ளார இருந்து மறுபடி ஒரு அழகான முருகன் வெளிவருவார் அம்மா என்றான் சிற்பி. அப்ப தாத்தா, நீ இன்னைக்கே ஒளியை கையில் எடு என்றாள் சிறுமி. சிறுமியின் பேச்சு தெய்வத்தின் ஆணையாகப்பட்டது சிற்பிக்கு. வலது கை கட்டை விரல் போனால் என்ன, இடது கை உள்ளதே. 2 கண்ணிலும் விழி குத்திட்டு நின்று கண் தெரியாமல் இருந்தால் என்ன, சிறுமியின் கண்கள் இருக்கின்றனவே. தங்குவதற்கு மண்டபம் இல்லாவிட்டால் என்ன, புதிய குடிசை உள்ளதே. சாப்பாட்டிற்கு ஒன்றும் வாங்கி சேமிக்க முடியவில்லை என்ற நிலை வந்தால் என்ன, யாரோ முகம் தெரியாத மவராசன் அவ்வப்போது வந்து எல்லா பொருள்களையும் வாங்கி போட்டுக்கிட்டு போறாரே. சில சமயம் ஒரு அம்மாவுடன் வந்து பருப்பும் பாயசமும் வீட்டில் செய்ததாக கொடுத்து பசியார செய்கிறார்களே. முருகா, கருணை கடலே, நான் செய்த பாவம் கழுவ நான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதற்கு ஆறுதலான சூழ்நிலையை அருமையாக அமைத்து கொடுத்துள்ளாயே. உன் கருணைக்கு யாரப்பா உரை போட முடியும்? என்னை பற்றிய கழுவிறக்கங்கள் எப்போதோ என்னை விட்டு ஓடிவிட்டன. நீ தயவு செய்து முன்பை விட பன்மடங்கு சோபையுடன் இந்த கல்லிலிருந்து வெளியே வாப்பா என்று இறைஞ்சி வேலையை ஆரம்பித்தான். சிறுமியின் மகத்தான உதவிகள் அதற்கு உறுதுணை ஆயின. அட்டகாசமாய் முருகன் பாறையினின்று வெளிப்பட்டான். கல்லை தடவி தடவியே கண்ணில்லாத கபோதி கண் படைத்தவன் செய்வதை விட பன்மடங்கு எழிலுடன் சிலையை உருவாக்கினான் என்று சொல்வதை விட முருகன் அருள் அதை உருவாக்க ஏதுவாயிற்று என்பதுதான் பொருள். தாத்தா, நீ செஞ்ச சிலையை பார்க்க நிறைய ஜனங்கள் வந்திருக்காவ என்றாள் சிறுமி. முருகா முருகா, ஆபத்துமா
அவங்க கிட்ட அப்படி சிலை ஏதும் இல்லைன்னு சொல்லிடு. ஐயோ தாத்தா, நீ ஏன் தான் இப்படி பயந்து பயந்து சாவறியோ? நம்ம இங்கிட்ட அழைத்து வந்தாரே, அவர்தான் இவங்களை அனுப்பியிருக்காரு. அப்படியா அம்மா? சரி சரி, அவங்களை கூப்பிட்டு சிலையை காண்பி. ஐயா சிற்பியாரே, உங்களை இங்கிட்டு அழைத்து வந்த ஐயாதான் எங்களை அனுப்பினாரு. பக்கத்து ஊருங்க, எங்க ஊர்ல பிரகன்நாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அங்கு முருகன் பிரம்மாவுக்கு உபதேசம் செஞ்சு ஞான சபை, தேவசபை என்று 2 சபைகளில் வீற்றிருந்து காட்சி கொடுத்ததாக புராண வரலாறு உண்டுங்க. ஆனா முருகனுக்கு அங்க தனி சன்னதி இல்ல. உங்களை இட்டு வந்த ஐயா, நீங்க போய் இந்த சிலையை கேட்டு வாங்கி உங்க கோயில பிரதிஷ்டை செய்யுங்க. இதுவும் சிக்கல் 8 குடி மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்று முருகன் அருள் புரியும் ஸ்தலமாகும்னு சொன்னாங்க. அதான் நாங்க வந்துள்ளோம். அப்பப்பா, கண் தெரியாத நீங்க செஞ்ச சிலையா இது? நம்ப முடியலையே. தேவதச்சனே வந்து செஞ்சது போல இருக்குதே என்று ஆச்சரியப்பட்டனர். ஐயாமார்களே, என்னை இங்கு அழைத்து வந்தவருதான் என் தெய்வம். அவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைங்க. நீங்க தாராளமா இவரை எடுத்து போய் உங்க கோயில்ல பிரதிஷ்டை செய்யுங்க என்றான் சிற்பி. வந்தவர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மேலும் பலரையும் அழைத்து வந்தனர். சிற்பியாரே, நீங்க அங்க வர அச்சப்படுவதால் இங்கேயே சிலைக்கு கண் திறந்து கொடுத்துடுங்க. நாங்க அங்க மந்திரம் சொல்லி சிவாச்சாரியார் மூலம் கண் திறந்து பிரதிஷ்டை செய்து கொள்கிறோம் என்றனர். நல்ல நாளும் குறித்து கொடுத்தனர். தேவயானி, ஏனம்மா நம்மை அழைத்து வந்தவர் ஒரு வாரமா இங்கு வரவில்லை? ஏதும் சொல்லி போனாரா? ஆமாம் தாத்தா, அவருக்கு முக்கிய ஜோலி இருக்காம். வர வெள்ளிக்கிழமை இங்கு வரதா சொன்னாரு. அப்படியா? அன்றுதான் நம்ம முருகனுக்கு கண் திறக்கணும் நாள் வச்சு கொடுத்தாங்க. நல்ல வேளை, அவரு இல்லாம சிலையை எடுத்து போய் விடுவாங்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை காலை சிலையை தடவி பார்த்த சிற்பிக்கு குருட்டு கண்களிலிருந்து குருதி போல் கண்ணீர் பெருகி நின்றது. அப்பா முருகா, இன்று உன்னை அவங்க எடுத்து போயிடுவாங்க. இத்தனை மாதங்களாக என் மனதில் குதி போட்டு நின்ற உன்னை இந்த கல்லில் உருவாக்கும் போது நான் பூரா தேவானை கண்கள் மூலமாகத்தான் தரிசித்தேன். ஆனால் என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை மலை எத்தனை வளர்ந்துள்ளது. முருகா, ஒரே ஒரு தரம் உன்னை பார்க்க மட்டுமாவது எனக்கு கண்களை கொடு. உடனே அவிச்சிடு. நான் துக்கப்பட மாட்டேன். என் கண்ணல்ல, எனக்கு கண்ணை கொடு, எனக்கு கண்ணை கொடு முருகா. செந்தில் வேலா, ஞான பண்டிதா, சுவாமிநாதா, ஆவினன்குடி பெருமாளே, எனக்கு கண்ணை கொடுப்பா. இந்த பாவிக்கு கண்ணை கொடுப்பா. என் கண்ணை முருகா முருகா என தேம்பி தேம்பி அழுதான் சிற்பி. தாத்தா, மறுபடி அழுவறியா? இதோ இப்படி கையை கொடு, முருகன் கண் எங்கே இருக்குதுன்னு காண்பிக்கிறேன் என்று தாத்தாவின் கையை பற்றி முருகன் கண்கள் பாகத்தில் வைத்து காண்பித்தாள் சிறுமி. அதுக்கு முன்னாடி இந்த பீடத்தில் ஒரு சில்லு பேர்க்கணும், அங்கிட்டு கொஞ்சம் பலமுனை அடிக்கணும் தாத்தா என்று அந்த பாகங்களையும் தொட வைத்தாள். மனதை தேற்றிக் கொன்ற சிற்பி, தெய்வானே, அந்த கூரான பெரிய உளியை எடு, கால் பாகத்தை சரி செய்து கண்ணை துறக்கிறேன் என்று உளியை வாங்கிய சிற்பியின் கை அவனின் மனது போல் நடுங்கியது. உடலில் ஏகப்பட்ட பதற்றம். தாத்தா, அவர் வந்துட்டாரு என்று குதித்து ஓடி வந்தாள் சிறுமி. ஓ ஐயா, நீங்க வந்துட்டீங்களா? இப்படி கரெக்டா சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களே. ஆமாம் சிற்பியாரே, நமக்கு கொஞ்சம் ஜோசியம் வரும். அதான் நீர் எப்போ கண்ணு திறப்பேர் என்று தெரிந்து கொண்டு நேரத்தில் வந்து விட்டேன். நம் வீட்டு அம்மாவும் வந்திருக்காங்க என்றார் அந்த புரியவர். அவர் வந்தார், அவர் சம்சாரமும் வந்தார் என்ற சந்தோஷமும் சேர்ந்து அவன் பதற்றத்தை பன்மடங்காக பெருக்கியது. அதீத பதற்றத்திலும் அறிவு குழப்பத்திலும் இருந்த சிற்பி, தேவானை, இந்த இடம்தானே என்று பெரிய ஒளியால் முருகன் கண்ணிருந்த பாகத்தை கால் பாகம் என்று தவறுதலாக எண்ணி ஓங்கி அடிக்கப் போனான். தாத்தா தாத்தா, அடிக்காத அடிக்காத, அது முருகன் கண் என்று பதைத்து நின்ற சிறுமி அந்த ஒளி முருகனின் கண்பாகத்தில் விழுந்தால் முகம் சின்னா பின்னமாகிவிடுமென்ற எண்ணத்தில் சற்றென்று தன் கையினால் முருகனின் கண்ணை பொத்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கூரான ஒளி அவள் கையில் சதக்கென இறங்கியது. ஐயோ தாத்தா, உளியால என் கையை பிளந்துட்டியே, ரத்தம் கொட்டுதே என்று வீலென்று கத்தினாள் தெய்வானை. தேவானை, அம்மா, என் தெய்வமே, உன் கையில அடிச்சிட்டேன். ஐயோ முருகா, ஞான பண்டிதா, இது என்ன கொடுமை? அம்மா அம்மா, எங்க இருக்க? இந்த பாவி உன் கையையும் குத்திட்டேனா? உன் பிஞ்சு கையை பிளந்துட்டேனா? அம்மா அம்மா, எங்க இருக்க எங்க இருக்க என்று கதறிக்கொண்டு துழாவி துழாவி அவள் கையை பற்ற தாத்தா என்று மறுபடி வீறிட்ட சிறுமி
கையை பலமாக உதற அதிலிருந்து உபீரென்று ஊற்றாக பெருகி வரும் ரத்தம் சிற்பியின் கண்களில் பீச்சாங்குழாய் மூலம் அடிக்கும் தண்ணீர் போல் வந்து விழுந்து முகமெல்லாம் வழிந்து நின்றது. என்ன ஆச்சரியம்! தேவானை, எனக்கு கண் வந்தெடுத்தம்மா, கண் வந்தெடுத்து. என் கண் முருகன் எனக்கு கண் கொடுத்தாட்டாருமா. உன்னை நல்லா தெரியுதே முருகா, ஞான பண்டிதா, என் குலதெய்வமே, கருணை வள்ளலே என்று குதித்த தாத்தாவை பார்த்த சிறுமிக்கு தன் கைவலி மறந்தது. தாத்தாவை பாய்ந்து கட்டிக்கொண்டு, தாத்தா, அந்த முருகன் கண் திறந்துட்டாரு, உனக்கும் கண் தெரிய வச்சிட்டாரு என்று தேம்பி தேம்பி அழ அந்த இரு உள்ளங்களும் சேர்ந்து உகுத்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருகி நின்றது. என் கண் கொடுத்தார் என்பதால் இந்த சிலை பிரதிஷ்டையான க்ஷேத்திரம் என் கண் என்று பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள். வந்த புதியவர் சிறுமியின் கையில் பச்சிலை வைத்து கட்டிவிட்டு, ஐயா சிற்பியாரே, உமக்கு இன்று கண் தெரியும் என்று என் ஜோசியத்திலேயே முன்பே தெரிந்தது என்றார். தாத்தாவும் சிறுமியும் வந்தவரையும் அவர் மனைவியையும் நிற்க வைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, சாமி, உங்களை பார்க்கிற பாக்கியம் இந்த பாவிக்கு கிடைச்சது, ரொம்ப அதிர்ஷ்டங்க. உங்க ஜோசியம் மூலமா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இத்தனை நாளா வந்ததுன்னு சொல்லுங்க என்றார். சிற்பியாரே, அதற்கு முன்வினைதான் காரணம். முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் என்று சொல்லுவாங்களே. முன் ஜென்மத்தில் சிறு வயதில் நீர் சகாக்களுடன் உங்களிடம் நன்றியுடன் சுற்றி வந்த ஒரு நாயை பிடித்து விளையாட்டாக அதன் கண்ணில் கள்ளிப்பாலை ஊற்ற அந்த நாய் ஊளையிட்டு தவித்தது. அந்த நாய்தான் இந்த ஜென்மத்தில் குதிரை வீரனாக பிறந்து கண்ணில் கள்ளிப்பாலை ஊற்றிற்று. இரண்டாவது, பின்னப்பட்ட சிலையை பிரதிஷ்டை செய்த வகையில் அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை நீரே ஏற்றுக்கொள்வதாக முருகனிடம் மனமுறிய வேண்டிக் கொண்டீர். வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுப்பது முருகனுடைய பண்பு. தற்பொழுது பின்னம் மறைந்து பக்தர்களுக்கு பேரருள் செய்கிறான் முருகன். மூன்றாவது, பக்தியுளம் படைத்த நீர் முழுமையாக முருகனிடம் ஈடுபாடு கொள்ளவும் முருக ஆனந்தத்தில் திளைத்திருக்கவும் மற்ற ஆசாபாசங்கள் அற்ற நிலையில் பக்தி செய்யவும் கண்களற்ற நிலை உமக்கு வசதியை ஏற்படுத்தியது. உம்மிடம் முருகனுக்கு உள்ள ஒரு பரிவுதான் இதற்கு காரணம் என்றார். ஐயா, இத்தனை நாளாய் இந்த எளியவனுக்கு சாப்பாட்டு போட்டு உங்க பிள்ளைங்க மாதிரி பார்த்துட்டீங்க. உங்க பேரு கூட இதுவரை எனக்கு தெரியாது. ஓ, அதுவா? என்னை எல்லாரும் வேலு என்று கூப்பிடுவார்கள். இவ என் மூத்த சம்சாரம். இவ பேரு கூட உங்க பேத்தியோட பேருதான் என்றார் வந்தவர். அடேடே, நீங்களும் நம்ம முருகன் பேரை தான் கொண்டிருக்கீங்க. அம்மாவும் நம்ம முருகனுடைய தேவி தெய்வானை பேரு தான் வச்சிருக்காங்க என்று கூறும் சிற்பியை இடைவெட்டினாள் சிறுமி. ஏன் தாத்தா, இவரு என்னை வாழ வைத்த தெய்வம் என்று அடிக்கடி சொல்லுவியே, இப்போ அவரை மனுஷங்க மாதிரி பேசுறியே என்றாள். சட்டென பொறி தட்டியது சிற்பிக்கு. முருகா, கந்தா, கடம்பா, நீயா நீயா? நான் எத்தனை பாக்கியசாலி! எப்படியெல்லாம் ஏமாந்து விட்டேன் ஞான பண்டிதா, கருணாமூர்த்தே என்று அவர்கள் நிற்குமிடம் ஓடினான். சட்டென அவர்கள் மறைந்து போயினர். அங்கிருந்து 2 ஒளிக்கீற்றுகள் ஜோதி பந்து போல் கிளம்பி ஒன்று முருக சிலையையும் மற்றொன்று தெய்வானையும் அடைந்து மறைந்து போயிற்று. அதீத பக்தியில் திளைத்த சிற்பி அப்படியே மயங்கி சாய்ந்தான். கடைசியாக சிற்பி சில்பா படைத்த முருகன் சமீவனம் என்ற தற்பொழுது எண்கண் கஷேத்திரத்தில் எழுந்தருளி உள்ளான். கண் தெரியாதவர்கள் அங்கு சென்று பிரார்த்தனை செய்தால் கண் தெரியும் என்பது தற்பொழுதும் அங்கு நடக்கும் அற்புதம். முத்தரசன் தன் தவறை உணர்ந்து சிற்பியிடம் மன்னிப்பு கேட்டு சிற்பியை தாங்கினான் என்பது பின்னால் நடந்த நிகழ்ச்சிகள். நீங்களும் ஒரு நடை ஒரே சிற்பியால் வடிக்கப்பட்ட இந்த 3 மூர்த்திகளையும் சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் என்ற 3 க்ஷேத்திரங்களில் சென்று தரிசித்து பேறு பெறலாமே. சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோஹரா, கண்ணை கொடுத்த எண்கண் முருகனுக்கு அரோஹரா. சிக்கலில் தற்பொழுது இந்த சிலை இல்லை. ஆறுமுக சந்நிதி சாதாரண சிலையுடன் காட்சி கொடுக்கிறது. இங்கு உற்சவர் சந்நிதி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சிக்கலுக்கு கிழக்கே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொருள் வைத்த சேரி, அதாவது புறவச்சேரி என்ற ஊர் கோயிலில் இந்த அற்புத சிலையை தரிசிக்கலாம். 2 கோயிலிலும் சில மாற்றங்களுடன் இந்த வரலாறு கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் பொருள் வைத்த சேரி புறவச்சேரி சிக்கலாகவே இருந்திருக்கலாம் என்ற ஊகத்திற்கும் இடமுள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.